ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பிங்க் குக்கிங் சேனல். ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வீடியோ வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஃபுல் டே ரொட்டீன் தான். ஃப்ரெண்ட்ஸ், இது வந்து பார்த்திங்கன்னா மீஷோவிலேருந்து ஆர்டர் போட்டது. இது வந்து அக்காவுக்கு வந்து பார்த்திங்கன்னா கிச்சனில் வந்து ஸ்டோரேஜ் கண்டெய்னர் வேணும்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. ஸோ மொத்தம் 8 பீஸ் வந்து ஆர்டர் பண்ணியிருந்தோம். ஸோ இதோட ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா ரூ. 501 வந்து பார்த்திங்கன்னா 8 பீஸ் வருது. இது வந்து பார்த்திங்கன்னா 1000 ml கெப்பாசிட்டி, அதாவது 1 கிலோ பிடிக்கிற அளவுக்கு அப்படின்னு சொல்லி தான் நாங்கள் ஆர்டர் பண்ணி வாங்கியிருந்தோம். ஸோ இது அக்கா அவங்களோட கிச்சனுக்காக வாங்கினது. ஸோ அக்கா இதெல்லாம் ரெடி பண்ணி வச்சதுக்கப்புறம் நான் காட்டுறேன். இன்றைக்கி மார்னிங் வந்து பார்த்திங்கன்னா பிரேக்ஃபாஸ்ட் வந்து என்ன பண்ணேன்னா வெங்காய தோசை வந்து நான் பண்ணியிருந்தேன். ஸோ மாவு வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் புளிச்சிருச்சு. எப்போவுமே வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஸ்டார்டிங்கில் மாவு அரைக்கிறப்போ வந்து பார்த்திங்கன்னா ஒரு 2 டேஸ்க்கு வந்து மாவு வந்து புளிப்பு இல்லாமல் தான் இருக்கும். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 3வது நாள் இல்லை 4வது நாள் அந்த மாதிரி டைம்லலாம் வந்து பார்த்திங்கன்னா மாவு கொஞ்சம் புளிச்சு போகிற மாதிரி இருக்கும். அதனால நாங்கள் வந்து வெங்காய தோசை வந்து பிளான் பண்ணியிருந்தோம். வெங்காய தோசை வந்து ரொம்ப ரொம்ப எங்களுக்கு பிடிக்கும் வீட்டில் எல்லாருக்குமே. ஸோ அதை நீங்கள் குழி பணியாரமும் ஊற்றி சாப்பிட்லாம், ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். ஸோ இதுக்கு வந்து தாளிக்கிறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா கடலைப்பருப்பு, உளுத்தம்பருப்பு, கடுகு, சீரகம் இதெல்லாம் தான் போட்டு தாளிக்கிறேன். பச்சை மிளகாய் வந்து காரத்துக்காக நான் சேர்த்துருக்கேன். பச்சை மிளகாய், கருவேப்பிலை வந்து பார்த்திங்கன்னா கட் பண்ணி போட்டிருக்கேன். கருவேப்பிலை வந்து பார்த்திங்கன்னா முழுசாக போட்டாக்கா கனிஷ்கா வந்து அதை தோசையிலேருந்து கூட பிச்சு எடுத்து ஓரமாக எடுத்து வச்சுருவேன். அதனால் நான் கட் பண்ணி போட்டேன். ஸோ கட் பண்ணி சேர்த்தாக்கா உங்களுக்கு வந்து ஃபுல்லாக கலர்ஃபுல்லாக இருக்கும். தோசை வந்து பார்த்திங்கன்னா நல்லா க்ரீனிஷாக இருக்கும் பார்க்குறதுக்கே. ஸோ வெங்காயம் வதங்கிறதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு வந்து நான் சேர்த்துக்கிட்டேன். மாவுலேயும் நம்ம வந்து உப்பு போடுவோம், இருந்தாலும் இந்த வெங்காயத்தில் வந்து கொஞ்சம் உப்பு சேரணுங்கிறதுக்காக நான் வதக்கும் போது கொஞ்சமாக உப்பு ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ நம்ம இந்த வதக்குனது வந்து பார்த்திங்கன்னா வெங்காயம் ஃபுல்லாக ரோஸ்ட் ஆகக்கூடாது, ஓரளவுக்கு வதங்கணும். ஸோ தோசையை நம்ம 2 பக்கமும் திருப்பி போடுவோம். ஸோ அதனால் ஓரளவுக்கு வதங்கினா போதும், ரொம்ப வதங்க வேண்டியதில்லை. ஸோ இதெல்லாம் மாவில் போட்டு நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஸோ நல்லா கலந்து விட்டதும் நம்ம வந்து தோசை ஊற்றி எடுத்துக்கலாம். ஸோ இதுக்கு வந்து சைட் டிஷ்ஷாக வந்து பார்த்திங்கன்னா சட்னி எதுவுமே தேவையில்லை, நம்ம வெறுமனே கூட சாப்பிட்லாம். இருந்தாலும் நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா பொடி வச்சுக்கிட்டு தான் சாப்பிட்டோம். ஸோ நம்ம ஏற்கனவே வந்து பார்த்திங்கன்னா இட்லி பொடி ரெடி பண்ணியிருந்தோம். ஸோ இட்லி பொடி வந்து பார்த்திங்கன்னா தீந்து போயிடுச்சு. பாருங்கள், இந்த அளவுக்கு தான் இருக்குது. ஸோ ஒரு 3 ஸ்பூன் 4 ஸ்பூன் போட்டு நான் வந்து மிக்ஸ் பண்ணிக்கிறேன். நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா ஒரு கிண்ணத்தில் வந்து வேணுங்கிற அளவுக்கு போட்டு எண்ணெயும் ஊற்றி மிக்ஸ் பண்ணிவிடுவேன். ஸோ நல்லெண்ணெய் வந்து பார்த்திங்கன்னா மரச்செக்கு எண்ணெய் தான், ஏற்கனவே நான் காமிச்சது தான். நான் பச்சை நல்லெண்ணெய் தான் இதில் ஊற்றுறேன், சூடு பண்ணிலாம் ஊற்றலை. ஸோ டேரெக்டாக அப்படியே தான் ஊற்றுறேன். ஸோ சூப்பராக இருக்கும் டேஸ்ட்டு. இந்த நல்லெண்ணெய், பச்சை நல்லெண்ணெய் ஊற்றி சாப்பிடும்போது ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ இட்லி பொடி வந்து ரெடி பண்ணதுக்கப்புறம் தோசை சுட்டு பக்கத்துலேயே அவங்களுக்கு பொடி வச்சுட்டோம்னா வேணுங்கிறத அவங்க சாப்பிட்டுக்குவாங்க. ஸோ எப்போவுமே நான் வந்து கிச்சனில் தோசை சுட்டுக்கிட்டே இருப்பேன், ஹாலில் வந்து அவங்க உட்காந்து சாப்பிடுவாங்க. தனித்தனியாக பொடி போட்டாக்கா கொஞ்சம் நேரத்துலேயே வந்து எனக்கு பொடி தீந்துருச்சுன்னு கேட்பாங்க. ஸோ இந்த மாதிரி கிண்ணத்தில் வந்து நம்ம மிக்ஸ் பண்ணி கொடுத்துட்டோன்னா வேணுங்கிறத அவங்களே போட்டு சாப்பிட்டுக்குவாங்க. ஸோ நீங்கள் வந்து வெங்காய தோசை வந்து பார்த்திங்கன்னா கல்லில் ஊற்றி சாப்பிடும்போது இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும். அதாவது தோசை கல் இரும்பில் இருக்கும் பார்த்திங்களா, கேஸ்ட் அயன், அந்த மாதிரி இரும்பு கல்லோ இல்லை கேஸ்ட் அயனோ அதில் ஊற்றி சாப்பிட்டாக்கா இன்னும் சூப்பராக இருக்கும். நான் வந்து கொஞ்சம் வேலை சீக்கிரமாக முடியணும் அப்படிங்கிறதுக்காக நான் வந்து நான்ஸ்டிக்கில் ஊற்றி எடுத்துக்கிறேன். ஸோ சீக்கிரமாக முடிஞ்சிரும். நம்ம தோசை கல்லுனா கொஞ்சம் டைம் எடுக்கும். ஸோ தோசை வந்து சுட சுட ரெடி ஆகிடுச்சு. இன்றைக்கி காலையில் பிரேக்ஃபாஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா வெங்காய தோசை தான். ஸோ இருக்கிற மாவெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஸோ வெங்காய தோசை செஞ்சு சாப்பிட்டாச்சு. மதியத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா நான்வெஜ் வந்து செய்யலாம் அப்படின்னு சிக்கன்லாம் போய் வாங்கிட்டு வந்து க்ளீன் பண்ணி வச்சாச்சு. ஸோ மதியத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா சிக்கன் குழம்பு தான். பாருங்கள், இந்த மாதிரி ரெடி பண்ணி வச்சுக்கிட்டோம். இந்த சிக்கனுக்கு வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் லெக்கில் வந்து ஸ்லிட்டு மாதிரி போட்டுருங்க. அப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா குழம்புல வந்து அந்த மசாலாலாம் வந்து பார்த்திங்கன்னா அந்த குழம்புல நல்லா ஊறி வெந்து வரும். நம்ம ஸ்லிட்டு போடாமல் அப்படியே நம்ம வேக வச்சாக்கா அந்தளவுக்கு உள்ளெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா குழம்பு வந்து அந்த உப்பு காரம்லாம் ஏறாது. எப்போவுமே நீங்கள் லெக் பீஸ் பார்த்துருப்பீங்க, நம்ம லெக் பீஸ் குழம்புல போட்டாலும் சரி, பிரியாணியில் போட்டாலும் சரி, அந்த உள்ளே வந்து உப்பு காரம்லாம் ஏறாது. அதனால் நாங்கள் எப்போவுமே சிக்கன் பீஸில் இந்த மாதிரி ஸ்லிட்டு போட்டு தான் நாங்கள் குழம்புல வந்து போடுவோம். சிக்கன் குழம்புக்கு நம்ம எப்போவுமே தாளிக்கிற அந்த பட்டை, லவங்கம், சோம்பு அதுதான் எப்போவுமே, வெங்காயம் தக்காளி தான் எல்லா குழம்புக்குமே பேசிக். ஸோ அதுதான் நானும் இன்றைக்கி போட்டிருக்கேன். எப்போவுமே சிக்கன் குழம்பு வைக்கும்போது நான் வந்து இந்த சக்தியில் வந்து சிக்கன் மசாலா, குழம்பு மசாலா வாங்கி பயன்படுத்துவேன். இந்த முறை வந்து பார்த்திங்கன்னா வீட்டில் இருக்க மிளகாத்தூள் போட்டே நான் வந்து இன்றைக்கி குழம்பு ரெடி பண்ணிட்டேன். எங்கள் ஹஸ்பண்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த வீட்டு குழம்பு மிளகாத்தூள் போட்டு செய்கிறது ரொம்ப பிடிக்கும். அம்மா வந்து பார்த்திங்கன்னா அந்த மாதிரி தான் செய்வாங்க.
குழம்பு மிளகாத்தூள் போட்டு தான் வந்து சிக்கன் குழம்பு எந்த குழம்புனாலும் குழம்பு மிளகாத்தூள் தான் போடுவாங்க. ஸோ நானும் இந்த முறை அதே மாதிரி ட்ரை பண்ணலாம் அப்படின்னு சொல்லி மிளகாத்தூள் வீட்டில் நம்ம அரைச்ச மிளகாத்தூள் இருக்குது பார்த்திங்களா, அதை போட்டு நான் வந்து இன்றைக்கி குழம்பு வச்சுருந்தேன். ரொம்ப சூப்பராக இருந்தது. ஸோ தேங்காய் வந்து அரைச்சி ஊற்றிருக்கேன். தேங்காய் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் கூடுதலாகவே அரைச்சி ஊற்றிருந்தேன். ஏன்னு பார்த்திங்கன்னா நைட்டுக்கு வந்து டிஃபனுக்கு வந்து இந்த குழம்பே பிளான் பண்ணிக்கலாம் அப்படின்னு நான் வந்து தேங்காய் வந்து கொஞ்சம் அரைச்சி எக்ஸ்ட்ராவாக ஊற்றிட்டேன். ஸோ சிக்கன் குருமா மாதிரி இருக்கட்டும் அப்படிங்கிறதுக்காக நான் தேங்காய் கொஞ்சம் கூடுதலாக ஊற்றிட்டேன். ஸோ நைட்டுக்கு வந்து சப்பாத்தி பிளான் பண்ணியிருந்தோம். ஸோ அதனால் வந்து இந்த ஒரு குழம்பே வந்து பார்த்திங்கன்னா மதியம் லஞ்சுக்கு நைட்டு டின்னருக்கும் நாங்கள் வந்து இந்த குழம்பே சாப்பிட்டுக்கலாம் அப்படிங்கிறதுனால தேங்காய் கொஞ்சம் கூடுதலாக அரைச்சி ஊற்றிருந்தேன். இப்போ பாருங்கள் சிக்கன் பாருங்கள் நல்லா வெந்திருக்கு. இப்போ உப்பு காரம்லாம் நல்லா ஏறி இருக்கும். மதியத்துக்கு வந்து வெறும் சிக்கன் குழம்பும் ரைஸும் மட்டும்தான், ரசம்லாம் எதுவுமே வைக்கல. ரசம் வச்சாக்கா அதிகமாக ஊற்றி சாப்பிட மாட்டாங்க, ஏன்னா சிக்கன் குழம்புன்றதுனால அதை தான் விரும்பி சாப்பிடுவாங்க. ஸோ நைட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா சப்பாத்தி மாவு, நீங்கள் சப்பாத்தி மாவு உங்களுக்கு சாஃப்டாக வரணும், சப்பாத்தி ரொம்ப சாஃப்டாக இருக்கணும்னா நீங்கள் பிசைகிற மாவில் வந்து கொஞ்சமாக பால் ஆட் பண்ணிக்கோங்க. பால் ஆட் பண்ணி நீங்கள் பிசைஞ்சிங்கன்னா சப்பாத்தி ரொம்பவே சாஃப்டாக இருக்கும். கனிஷ்காவுக்கு வந்து பார்த்திங்கன்னா சப்பாத்தி மாவு வந்து பார்த்திங்கன்னா இந்த பால் ஊற்றி செய்கிறதுனால தான் ரொம்ப விரும்பி சாப்பிடுவா. கனிஷ்காவுக்கு சப்பாத்தி சுத்தமாக பிடிக்கவே பிடிக்காது. இந்த மாதிரி பால் ஊற்றி செஞ்சதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ரொம்ப விரும்பி சாப்பிட்றா சப்பாத்தியெல்லாம். ஸோ ஒரு கப்பு நம்ம பால் அந்த மாதிரி எடுத்துக்கிட்டோன்னா நம்ம வந்து 2 கப்பு 2.5 கப்பு அந்த அளவுக்கு தண்ணி மிக்ஸ் பண்ணிக்கலாம். கொஞ்சமாக எண்ணெய் உப்பு இதெல்லாம் சேர்த்து ஃபஸ்ட்டு ஒரு முறை நீங்கள் நல்லா கலந்து விட்டுருங்க. அதுக்கப்புறம் வேணுங்கிற அளவுக்கு தண்ணி ஊற்றி அட்ஜஸ்ட் பண்ணி நம்ம பிசைஞ்சிக்கலாம். தண்ணி வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணி பிசைங்க. இல்லை ரொம்ப தண்ணி அதிகமாகிடுச்சுன்னா மறுபடியும் நம்ம எக்ஸஸாக மாவு போடுற மாதிரி இருக்கும். ஸோ சப்பாத்தி மாவு பிசையும் போது மட்டும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இந்த மாதிரி பார்த்து பிசைஞ்சிக்கோங்க. அதே போல் சப்பாத்தி மாவு பிசையும் போதும் சரி, நல்லா வந்து நீங்கள் அழுத்தி பிசையணும். நமக்கே வந்து தெரியும் சப்பாத்தி மாவு பிசையும் போது ஒரு சாஃப்டாக இருக்கும் மாவு, அந்த அளவுக்கு வரைக்கும் நம்ம பிசைஞ்சிக்கிட்டே இருக்கணும். ஸோ மாவு பிசைஞ்சிட்ருக்கும் போதே வந்து பார்த்திங்கன்னா கனிஷ்கா வந்து அவள் விளையாடுறதுக்கு வந்து மாவு வந்து கேட்க ஆரம்பிச்சிட்டா. ஸோ எப்போவுமே மாவு எப்போல்லாம் நான் பிசைகிறேனோ அப்போல்லாம் கனிஷ்காவுக்கு வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சமாக ஒரு உருண்டை மாவு வந்து கொடுத்துடணும். அவள் வந்து ஏதாச்சும் அதில் வந்து விளையாடிக்கிட்டு இருப்பா, ஏதாவது அதில் பொம்மை செய்வா, இல்லை ஆர்ட் அண்ட் கிராஃப்ட்னு சொல்லி எதையாவது செஞ்சுக்கிட்டு இருப்பா. ஸோ அவளுக்கு கொஞ்சம் உருண்டை ரொம்ப நேரமாக கேட்டுட்டு இருந்தா, நான் கொடுக்கவே மாட்டேன்னு சொன்னேன். அதுக்கப்புறம் வந்து சரி கொஞ்சமாக கொடுத்துருவோம் அப்படின்னு சொல்லி, அப்போ தான் நம்மளை தொந்தரவு பண்ணாமல் இருப்பாங்க. ஸோ அதனால் கொடுத்துட்டேன். இது எப்போவுமே நடக்கிற விஷயந்தான். சப்பாத்தி மாவு செய்யும்போது ஒரு உருண்டை வந்து கனிஷ்காவுக்கு கொடுத்துருவேன். ஸோ சப்பாத்தி நீங்கள் வந்து போடும்போது பக்கத்துலேயே வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி பிளாஸ்டிக் மோரை இருந்ததுன்னா நீங்கள் அதில் சப்பாத்தி போட்டுக்கிட்டீங்க ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் பேப்பர் போடுறதுக்கு பதில் இந்த மாதிரி போட்டுக்கலாம் நீங்கள். ஸோ எடுக்கிறதுக்கும் ஈஸியாக இருக்கும். ஸோ சப்பாத்தியெல்லாம் வந்து சுட்டு முடிச்சாச்சு. பேலன்ஸ் இருக்கிற நம்ம சிக்கன் குழம்பு தான் இன்றைக்கி நைட்டுக்கு டின்னரு பாருங்கள். ஸோ கனிஷ்கா பண்ண வேலை பாருங்கள். அவளுக்கு கொடுத்த மாவில் குட்டி குட்டியாக அந்த தோசை தவாவில் அவளே போய் சுட்டுக்கிட்டா. ஸோ சுட்டு அதை வந்து பாபிக்கு வந்து சாப்பாடுன்னு சொல்லி அவளுக்கு ஊட்டி விட்டுட்ருக்கா. ஸோ அவளோட பாபியோட டின்னரும் வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி சப்பாத்தி தான். ஸோ அதை வந்து வச்சு கொஞ்சம் நேரம் விளையாடிட்டு இருந்தா. ஸோ அவளுக்கு வந்து இந்த மாதிரி தான் டைம் பாஸ் ஆகுது. ஸோ இன்றைக்கி ஃபுல் டே வந்து பார்த்திங்கன்னா இப்படி தான் இருந்துச்சு எங்களுக்கு. ஸோ ரொம்ப ரொம்ப வெறும் குக்கிங் மட்டும்தான் நான் இன்றைக்கி காமிச்சிருக்கேன் வீடியோவில். ஸோ ஃபுல் டே இருக்கிற வீடியோ காமிச்சிருந்தேன்னா ரொம்ப லென்த்தியாக இருக்கும் வீடியோ. ஸோ உங்களுக்குமே வந்து பார்த்திங்கன்னா போர் அடிச்சிடும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். பிடிச்சதுன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படி கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள். ஸோ அப்போ தான் நம்ம டெய்லியும் போடுற வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன் உங்கள் மொபைலுக்கு வரும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.